வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மண்டே மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி 39.50 பாயிண்ட் குறைஞ்சி 24,430 ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸு 1005 பாயிண்ட் அதிகரித்து 1.27% அதிகரிச்சிருக்கு. 80,218 இருக்குது. 80,000 கடந்துருச்சு. நல்ல ஏற்றம். நிஃப்டி 24,328 இருக்குது. 289 பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு. 1.20% அதிகரிச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 768 புள்ளி, அதாவது 1.41%, 1.5% அதிகரிச்சிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 100 வந்து 870 பாயிண்ட், 1.62, அதுவும் சரியான ஏற்றம் அதிகரிச்சிருக்கு. இப்போ வந்து எஃப்ஐஐ டேட்டா பார்த்திங்கன்னா 2,474 கோடிக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பை பண்ணியிருக்கிறாங்க. அதே இது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 2,817 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 2,474 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து கமாடிட்டி மார்க்கெட் பார்க்கலாம். கோல்டு வந்து 1,068 ரூபா அதிகரித்து 10 கிராம் கோல்டு 1,068 ரூபா அதிகரித்து 96,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. நேற்று ஒரு நாள் சரியான ஏற்றம். 1% ஏறி இருக்குது. நேற்று 1%, 1.12% நேற்று கோல்டு ஏறி இருக்குது. நல்லா இறங்கிக்கிட்டு இருந்துச்சு, நேற்று ஏறி இருக்குது. சில்வர் வந்து 146 புள்ளி ஏறி 96,587 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி அமெரிக்காவில் லிஸ்ட் ஆகிருக்க ஏடிஆர் பார்க்கலாம். இந்தியன் ஏடிஆர், ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் வந்து 1.20% அதிகரித்து 69.50 இருக்குது. அதாவது டாலரில் இருக்குது. டாலர் 69.50 அதே இது டாக்டர் ரெட்டி வந்து 0.15 அதிகரித்து 13.94 இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 0.33% குறைஞ்சி மைனஸில் இருக்குது, 71.84. ஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.33 ஏறி 33.52 இருக்குது. இன்ஃபோசிஸ் 17.33 இருக்குது. ஸ்டேபிளாக இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வந்து விப்ரோ வந்து அதுவும் ஸ்டேபிளாக இருக்குது, 2.84 ஸ்டேபிளாக இருக்குது. அப்புறம் வந்து குரூடாயில் பார்த்திங்கன்னா பீப்பாவுக்கு 14.0.27% அதிகரித்து 5,295 இருக்குது. விலை கம்மியாக தான் இருக்குது. இப்போ நேச்சுரல் கேஸ் வந்து 285 இருக்குது. 0.60 அதிகரித்து 0.21% குறைஞ்சிருக்கு. நேச்சுரல் கேஸ் வந்து குறைஞ்சிருக்கு, 0.60%, 285 இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்தியன் ருபீஸ் அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து அதிகரிச்சிருக்கு. இந்திய ரூபாய் அதிகரித்து 85 இருக்குது. இப்போ 0.33 அதிகரித்து 85 இருக்குது. ஓகே, அடுத்து வந்து மார்க்கெட்டில் உள்ள நியூஸ் பார்த்துடலாம். ஏத்தர் வந்து ஐபிஓ போட்டிருக்காங்க. அதோட ஒரு நாள் முடிஞ்ச சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 16% அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கி 16% இருக்குது ஒன் டே முடிவில். அப்புறம் வந்து அதானி எனர்ஜி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் நெட் ப்ராஃபிட் 24% அப்பு, ரெவின்யூ 22% அப்பாயிருக்கு. அப்புறம் ஓபராய் ரியாலிட்டி Q4 ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்டு 45% விழுந்திருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து 788 இருந்துச்சு, இந்த குவார்ட்டரில் 433 கோடி ஆயிடுச்சு. டிவிடெண்ட் வந்து 2 ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கேஸ்ட்ரால் இந்தியா Q4 ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 8% அப்பாயிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து 219 இருந்திருக்கு, இந்த குவார்ட்டரில் வந்து 233, 8% அப்பு. ரெவின்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1325 1422, 7.3% அப்பாயிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இயர் ஆன் இயர் 7.9% ஜம்ப் ஆகிருக்கு. எக்ஸ்பென்சஸ் ஜம்ப் ஆனதுக்கு காரணம் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, அதனால தான் அந்த எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜம்ப் ஆகிருக்குன்னு சொல்லி கம்பெனி சொல்லியிருக்காங்க. அப்புறமா அடுத்து நம்ம டிவிஎஸ் மோட்டர் கம்பெனியை பற்றி பார்ப்போம். டிவிஎஸ் மோட்டரில் வந்து ஹை வந்து 1,220, லோ வந்து 1,220, லோ ஹை வந்து 2,958. மண்டே க்ளோஸ் வந்து 2,793 பங்கோட விலை. செக்டார் பிஇ 34, ஸ்டாக் பிஇ 67, புக் வேல்யூ 26 டைம் அதிகரிச்சிருக்கு. 26 டைம் இருக்குது. அதாவது புக் வேல்யூ வந்து 106 ரூபா தான், 26 டைம் வேல்யூவில் இருக்குது இந்த பங்கு, ஓவர் வேல்யூ. இதை வந்து எப்படின்னா டிவிஎஸ் மோட்டர் வந்து ப்ராஃபிட் வந்து 76% ஜம்ப் ஆகிருக்கு. ஸ்ட்ராங் இவி சேல்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணியிருக்கிறாங்க, சேல் பண்ணியிருக்காங்க. சோல்டு ஓவர் 12 லட்சம் யூனிட்டு
குவார்டர் ஆன் குவார்ட்டரு Q4 வந்து 12 லட்சம் யூனிட் விற்றுருக்குறாங்க. 2 வீலர்லேயும் அப்புறம் 3 வீலர்லேயும் 14% அப் ஆகிருக்கு. 12.16 லட்சம் யூனிட் சேல்ஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா 54% அப்பு. 3 வீலரில் வந்து 21% அப்பு. ஈவியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கம்பெனி. ஓகே, இதுதான் வந்து டிவிஎஸ் மோட்டரோட ரிசல்ட்டு. அப்போ வந்து இப்போ வந்து டிவிஎஸ் மோட்டர் வேல்யூவை பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து 34 தான் செக்டார் பிஇ. ஸ்டாக் பிஇ 67, டபுள் மடங்கு இருக்குது. இப்போ வந்து புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதை விட 106 ரூபா தான் புக் வேல்யூ, 26 டைம் இருக்குது. இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு பை சான்ஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் மார்க்கெட் இறங்குச்சுன்னா இதுவும் இறங்கும். ஆனால் இது நல்ல ப்ராஃபிட் இருக்குது, அதனால் வந்து இது ரிசல்ட்னால இறங்காது. மார்க்கெட்டில் ஏதாவது அன்ஸ்டேபிள் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஏதாவது அப்போ இறங்கும். ஏதாவது ஒரு வாய்ப்பு பை சான்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் பை பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு 2000க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம். 2000லேருந்து கன்சிடர் பண்ண தொடங்கலாம். 2000 தொடங்கலாம், 1800 கன்சிடர் பண்ணலாம், 1600 கன்சிடர் பண்ணலாம். ஒவ்வொரு 200 குறைய கன்சிடர் பண்ணலாம் ஒரு வேளை குறைந்தால். ஆனால் இது ஏறத்தான் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டில் இது வந்து ஏறத்தான் வாய்ப்பு இருக்குது, இறங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ப்ராஃபிட் ரொம்ப வெரி குட் ப்ராஃபிட்டு. அதனால் இது ஏறத்தான் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கிடச்சா அதை பயன்படுத்திங்க, அதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். நான் பேசுகிற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருந்தால் அதையும் தெரியப்படுத்துங்க, நான் திருத்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.